இந்த துறை சம்பந்தமான ஒரு அறிமுகம் தாரேன். அதாவது இப்ப நீங்க பயோசயின்ஸுக்கு வந்திருக்கிறீங்க. பயோசயின்ஸ முடிச்சுட்டு வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நாங்க வந்து முதலாவது பயோசயின்ஸ்ல வந்து நாங்க முதலாவது பார்க்கக்கூடிய துறைகள்ல அந்த வகை சொல்றோம் மருத்துவ துறைகள் அப்படின்னு சொல்லி. அந்த மருத்துவ துறைகள்ல வந்து முதலாவது இருக்கிறது மெடிசின். சரியா? ஸ்ரீலங்கால மட்டும் 11 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இப்பைக்கு வரைக்கும் 11 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அப்ப அந்த 11 யூனிவர்சிட்டிஸுக்கும் உங்களுக்கு போகலாம். மெஜாரிட்டியான புள்ளில் நாங்க கேட்டோம்னு சொன்னா மெடிசினுக்கு தான் வருவாங்க. பயோசயின்ஸ் செய்யறதுக்கு மெடிசினுக்கு தான் வருவாங்க. மெடிசின் செய்யணும்னு சொல்லி தான் வருவாங்க. ஏன்னா மெடிசின் தான் டாப் லெவல் அப்படி டாப் லெவல்னு சொல்லக்கூடிய அந்த காம்படிஷன் அதிக காம்படிஷன் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு வந்து அதிக போட்டியா இருக்கக்கூடிய ஒரு துறைன்னு சொன்னா அது மெடிசின் தான். சரியா? எம்பிபிஎஸ் சொல்லுவோம் நாங்க. அது 5 வருஷம் டிகிரி உண்டு. அப்ப அதை செய்யறதுக்கு வந்து நீங்க கட்டாயம் பயோசயின்ஸ் செஞ்சிருக்கணும். சரி, பயோசயின்ஸ் சொன்னா பயோசயின்ஸ்ல டாப் லெவல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தா போறது மெடிசின் தான். அதுக்கு அடுத்தது டென்டல், அதுக்கு அடுத்தது வெட்டினரி சயின்ஸ், ஆயுர்வேத மெடிசின், யுனானி மெடிசின், சித்த மெடிசின், நர்சிங், பார்மசி. பார்மசின்றது ஸ்ரீலங்கால இருக்கிற பார்மசி வந்து நான் செஞ்ச பார்மசி அல்ல. நான் செஞ்சது பாகிஸ்தான்ல. அப்ப நான் செஞ்ச பார்மசி நான் ஃபார்ம் டி வார வந்து மெடிசின் டென்டல் ஃபார்ம் டி மூணும் வந்து ஒரே ஒரே மட்டத்துல வர. சரியா? மெடிசின் டென்டல் ஃபார்ம் டி மூணும் ஃபார்ம் டி வந்து இந்த இந்த கேட்டகரிகளுக்கு வரும். மெடிசின் டென்டலுக்கு அடுத்தது தான் ஃபார்ம் டி வார. அந்த கோர்ஸ் தான் நான் முடிச்சுக்கிறேன். இது எல்லாமே வந்து உண்மையிலே எங்களோட மெடிக்கல் ஃபீல்டோட ஹெல்த் கேர்னு சொல்லக்கூடிய ஃபீல்டோட, அதாவது ஒரு நோயாளிக்கு நாங்க மருந்து கொடுக்கணும்னு சொன்னா வெறுமனே மெடிசினால மட்டும் மெடிசின் எம்பிபிஎஸ் மட்டும் மருந்து கொடுக்கலாம். அதுக்கு டென்டலிங்கிற அதுக்கு ஒவ்வொரு விதமான நிறைய துறைகள் சார்ந்த துறை சார்ந்த ஆட்கள் தான் அதுக்குரிய வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு டீம் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப நர்ஸ் மாரும் தேவைதான் எங்களுக்கு. அதே மாதிரி ரேடியோ தெரபிஸ்ட்னு சொல்லி கொண்டிருக்கிற அவங்க செய்யறது வந்து ரேடியோகிராஃபி. பிசியோதெரபிஸ்ட்னு சொல்லிக்கிற அவங்க செய்யறது பிசியோதெரபி. அப்ப இது எல்லா கோர்ஸுக்கும் போகணும்னு சொன்னா உங்களுக்கு பயாலஜிக்கல் சயின்ஸ் செஞ்சிருக்கணும். அதே மாதிரி எம்எல்எஸ் சொல்லி கொண்டிருக்கிற மெடிக்கல் லெபோரட்டரி சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் லெபோரட்டரி சயின்ஸ் அந்த இதுல பேர். இவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த லெப் சம்பந்தமான விஷயங்கள், இந்த யூரின் செக் பண்றது, பிளட் செக் பண்றது, இது மாதிரி விஷயங்களுக்கு தானே அது சம்பந்தமான துறையை அவங்க படிக்கிறது. அப்ப யூனானி மெடிசின் சொல்லி ஒன்று இருக்குது, அது கம்ப்ளீட் அந்த யூனானி சித்தா ஆயுர்வேதம் எல்லாம் இருக்குது. இது படிக்கிறதுனாலுமே உங்களுக்கு வந்து பயோ சயின்ஸ் செஞ்சிருக்கும். அப்ப இதெல்லாம் மருத்துவ துறைகள். சரி, இப்ப நான் ஒவ்வொரு துறை சம்பந்தமாக உங்களுக்கு சொல்றது எங்களுக்கு டைம் போதாம இருக்கும். நீங்க அந்த ஏழாவது முடிச்சுட்டு தான் இந்த ஒவ்வொரு துறை சம்பந்தமாகவும் தேடணும். மற்றபடி உங்களோட சொந்த தேடுதல் மூலமா உங்களுக்கு அந்த கூகுள்லயோ இல்லாட்டி உங்களோட சீனியர்ஸ்டையோ கேட்டு ஒவ்வொரு துறை சம்பந்தமா தெரிஞ்சுக்கூடாது. அது உங்களோட சொந்த விஷயம். நான் இன்றைக்கு இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க பயோ சயின்ஸ் செஞ்சீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி துறைகளுக்கு உங்களுக்கு போகலாம்னு சொல்லி எக்கச்சக்கமான துறைகள் கிட்டத்தட்ட எங்களுக்கு 87 துறைகளுக்கு மேலே இருக்கு. பயோ சயின்ஸ் செஞ்சோம்னா உங்களுக்கு போறதுக்கான ஃபீல்ட்ஸ் வந்து 87க்கு மேல இருக்கு. அதுல சிலதுகள் முக்கியத்துவமா இருக்கலாம், சிலதுகள் முக்கியம் இல்லாம இருக்கலாம், சிலதுகளுக்கு சேலரி இல்லாம இருக்கலாம், சிலதுகளுக்கு ஜொப் இருக்கலாம், ஜொப் இல்லாம இருக்கலாம். அப்படிலாம் ஒரு மாதிரி விஷயங்கள் இருக்கிற. ஆனா 87 துறைகள் இது போறது. அடுத்தது வந்து இந்த மருத்துவ துறைகள் தவிர உங்களுக்கு புகையிலமான துறைகள்ல தான் இந்த மொலிக்யூலர் பயாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரின்னு ஒரு துறை நினைக்கிறேன். அதுல வந்து இந்த டிஎன்ஏ சம்பந்தமான விஷயங்களுக்கு போய் அந்த சயின்டிஸ்ட் ஆகிற முறை விஷயங்களுக்கு எல்லாம் போவாங்க. அப்ப அதுல வந்து என்னன்னா இந்த இப்ப நார்மலா நான் எனக்கு ஃப்ரெண்ட் ஒன்றிக்கிற அவர் வந்து மெடிசின் கிடைச்சவருக்கு மெடிசின் கிடைச்சு மெடிசின் போகல. அவர் போன மொலிக்யூலர் பயாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி. எனக்கும் வந்து நான் ஃபார்ம் டி ஸ்டார்ட் பண்ணி போனோடனே எனக்கு நடுவில் மெடிசின் கிடைச்சு, எனக்கு எம்பிபிஎஸ் கிடைச்சு. நான் உங்களுக்கு என்னோட உழல் வந்த பிள்ளைகளும் தெரியும் எனக்கு. அப்ப எனக்கு எம்பிபிஎஸ் கிடைச்சு நான் போகல. ஏன்னா அந்த முந்தி மாதிரி அந்த எம்பிபிஎஸ் கொடுக்குற அதே அதே அந்த அட்ராக்ஷன் இப்ப கொஞ்சம் குறவு இருந்தாலும் அந்த அந்த துறை வந்து பெஸ்டான துறை. உண்மையிலே நான் ஃபார்ம் டி செஞ்சதுக்கு என்னது நான் எம்பிபிஎஸ் வந்து ஒரு பெஸ்டான துறையா தான் பாக்குறேன். இருந்தாலும் இப்ப வந்து அந்த கலாச்சாரம் முடிக்கிறேன் ஸ்ரீலங்கால டாக்டர்ண்டா ஒரு கலாச்சாரம் முடிக்கிற அது இருக்கிறது பிரச்சனை இல்லை, இருக்கிறது நல்லதான். ஆனா மத்த துறைகளுக்கும் அதே மாதிரி ஒரு முக்கியத்துவம் வந்திருக்குது உலகத்துல. அதே மாதிரி ஒரு தேவை ஒன்று வந்திருக்குது, அதே மாதிரி ஒரு முக்கியத்துவம் ஒன்று வந்திருக்குது, அதே மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று வந்திருக்கிறதுனால எல்லாருமே விதவிதமான துறைகளுக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த எம்பிபிஎஸ்க்கு போறேன்றது வந்து ஒரு அவுடேட்டான ஒரு விஷயம், ஒரு பழைய விஷயம் உண்டு. இப்ப எனக்கும் நான் இப்ப ஆட்கள் கேட்கிறேன், எனக்கு நீங்க என்ன எம்பிபிஎஸ் கிடைச்சுங்க. எனக்கு வந்து ரஷ்யால கிடைச்சேன்னு சொன்னா நான் எனக்கு ஒரு பார்ஷியல் ஸ்காலர்ஷிப் ஒன்று கிடைச்சேன். அப்ப நான் அதை விட்டுட்டு போகல. நான் ஃபார்ம் டியே தான் முடிச்சு. இப்ப நான் ஃபார்ம் டி அந்த துறையில தான் நான் போயிட்டு இருக்கிறேன். அதோட நான் டீச்சிங் வந்து ஒரு பார்ட் டைமா செஞ்சுட்டு இருக்கிறேன். ஸோ அதே மாதிரிதான் எனக்கு என் ஃப்ரெண்ட் ஒன்றிக்கிற அவருக்கு ரிசல்ட்ஸ் வந்து 3 வந்துச்சு, மெடிசின் கிடைச்சிச்சு. ஆனா மெடிசின் போகல. மொலிகுலர் பயாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி போயிட்டு இப்ப நான் படிச்சுட்டு இருக்கிறேன் நினைக்கிறேன். நான் இப்ப அவர்கிட்ட ஆசை என்னன்னு சொன்னா ஜெனட்டிக் என்னமோ சம்பந்தமா ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லி தான் அவரோட ஐடியா. அவர் மெடிசின் போகாம அந்த துறைக்கு போனார். அப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களோட துறையை தெரிவு செஞ்சு கொள்ளலாம். அதுக்காக ஒரு சின்ன ஒரு அறிமுகம் தான் இது. அது மாதிரி ஒன்றிக்கிற பெஸ்டான ஒரு துறை ஒன்றிக்கிற ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் இல்லாட்டி ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதுலயும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற கொஞ்சம் பேர். நான் பாகிஸ்தான்ல படிக்கிற நேரம் டென்டல் கிடைச்சேன். நான் பாகிஸ்தான்ல தான் படிச்சுட்டு இருக்கிற நேரம் இந்த ஹாஸ்டல்ல இந்த ரூம்மேட்டா இருந்த டென்டல் கிடைச்ச அவனுக்கு. ரவீந்துன்னு சொல்லி ஒரு சிங்கள பொடியன் உண்டு, சிங்களம் பேசக்கூடிய ஒரு பொடியன் உண்டு. அப்ப நாங்க இருக்கிற நேரம் அவன் சாட்ச வந்து ஃபுட் சயின்ஸ் செஞ்சுக்கிறாரு. அப்ப அவன் என்ன செஞ்சா டென்டல் விட்டு போட்டு இந்த ஃபீல்டுக்கு போனேன். அப்படி ஆட்கள் இருக்கிற ஒவ்வொரு அவங்களோட விருப்பமான ஃபீல்டு, அவங்களுக்கு தேவையான ஃபீல்டு அவங்களே தேடி தேடி அந்த விஷயங்களை அவங்க அடைய போறேன். சரி, அதுக்கு என்ன செய்யணும், எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்றதை வந்து அவங்க தான் தீர்மானிச்சு கொள்றேன். அதே மாதிரி உங்களுக்கு லோவும் செய்யலாம்.
லோன்றது வந்து உங்களுக்கு தெரியும் தானே, சட்ட இந்த சட்டத்தரணி ஆகலாம், உங்களுக்கு லோயர் ஆகலாம், உங்களுக்கு பயோ செஞ்சாலும் உங்களுக்கு லோயர் ஆகலாம். அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம் ஒன்று செய்யணும். ஏ லெவல் செஞ்சுட்டு ஒரு எக்ஸாம் ஒன்று செய்யணும். லோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்றிக்கிறேன், அதை செஞ்சுட்டு சொன்னா உங்களுக்கு லோ செய்யலாம். அதே மாதிரி சயின்ஸ் ஃபேக்கல்டி, பிஎஸ்சின்னு சொல்லி ஒரு ஃபேக்கல்டி ஒன்றிக்கு அதுக்கும் போகலாம். இதுதான் துறை சார்ந்த அறிவு. இது சம்பந்தமா ஒரு துறை சார்ந்த அறிவை மேலதிகமாக பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா உங்களுக்கு நான் பிடிஎஃப் ஃபைல் ஒன்று அனுப்புறேன். அந்த பிடிஎஃப் ஃபைல வந்து இந்த ஒரு லிங்க் ஒன்று இருக்குது. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணா உங்களுக்கு இங்கிலீஷ், சிங்களம், தமிழ்னு சொல்லி ஒரு புக்ஸ் டவுன்லோட் பண்ணலாம் உங்களுக்கு. அப்ப தமிழ் புக் டவுன்லோட் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த முறை வந்து உங்களுக்கு இந்த முறை கொடுத்திக்கிற புக் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப உங்களுக்கு விளக்கும் கண்ட்ரி டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு பேரை செலக்ட் பண்ணிக்கிறாங்க, எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தா வரும், அதே மாதிரி எத்தனை பேர் எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திக்கிறாங்க, அதே மாதிரி ஒவ்வொரு துறைகள் சம்பந்தமா என்னென்ன யூனிவர்சிட்டியில இருக்குது. இப்ப நீங்க சொல்லுவோமே நாங்க வந்து கண்டியில வசிக்கக்கூடியவர்னு சொல்லி, இப்ப கண்டிக்கு மிக அண்மையில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி தான் பேராதனி யூனிவர்சிட்டி. அப்ப பேராதனி யூனிவர்சிட்டியில என்னென்ன கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, அப்ப அந்த கோர்சஸ் போகணும்னு சொன்னா நான் எவ்வளவு மார்க்ஸ் எடுக்கணும், அதே மாதிரி இப்போ இந்த பாடங்கள் தெரிவு செஞ்சிருக்கணும், இப்படியான விஷயங்களை உங்களுக்கு தேடி பார்க்கறதுக்கு ஒரு புக் ஒன்று தான் இது. அப்படி இல்லாட்டி இன்னும் மேலதிகமான தகவல் தெரிந்து கொள்றதுக்கு இந்த யூஜிசின்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஒன்று. யூஜிசின்னு சொன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சொல்றாரு, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். அப்ப இதுக்கு உங்களுக்கு போகலாம். இதுக்கு போய் உங்களோட அந்த மேலதிகமான தகவல்கள், என்னென்ன துறைக்கு போகலாம், அந்த துறைக்கு நாங்க என்னென்ன பாடங்களை தெரிவு செஞ்சிருக்கணும், எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருந்தா அந்த துறைக்கு போகலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அந்த யூஜிசி புக்ல வாசிச்சு கொள்ளலாம். சரியா? அதை வாசிக்கிறதுக்கு ஒரு கைடன்ஸ் ஒன்று இருந்தா நல்ல. ஆனா இந்த உங்களுக்கும் தேடி தேடி பார்க்கலாம். சரி, உங்களுக்கும் சொந்தமா தேடி பார்க்கலாம். சரி, அடுத்தது என்னன்னா, இப்ப உங்களுக்கு பயோ சயின்ஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ற நேரம் என்னென்ன வச்சுக்கிறோம், என்னென்ன புக்ஸ் வச்சுக்கணுன்றது முக்கியமான விஷயம். முதலாவது என்னன்னா, பயோ சயின்ஸ்ல வந்து முதலாவது தேவை வந்து ரிசோர்ஸ் புக்ஸ். நாங்க தமிழ்நாடு சொல்லும் அதுக்கு வள நூல்கள்னு சொல்லுவோம். வள நூல்கள் இது என்னன்னா, இது வந்து முந்தி 2019க்கு முதல் இப்படி ஒன்று இருக்கல. இப்படி ஒன்று இருந்ததான் பெரிய அளவுல முக்கியமா நாங்க பார்க்கல. 2019ல எங்கட பயோ சயின்ஸ், எங்கட பயாலஜியோட சிலபஸ் மாறி, எங்கட உயிரியல் பாடத்துல அந்த சிலபஸ் வந்து மாட்டிக்கிட்டான், பாடத்திட்டத்தை ஃபுல்லா மாத்திட்டான். நான் படிச்சது 2017ல, 2019ல சிலபஸ் மாத்திட்டாங்க. மாத்தினு சொன்னா ஃபுல்லா மாத்தல, அதே விஷயங்கள் தான் கொஞ்சம் ஓர்டர் மாறிக்குது, சில புதுசா சேர்த்திக்கிறாங்க, சில விஷயங்களை அகற்றிக்கிறாங்க. உண்மையிலே நாங்க படிச்சதை விட இப்ப படிக்கிறது கொஞ்சம் லேஸ் ஆகிடுது. சரியா? நாங்க படிச்சதை விட கொஞ்சம்